ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதிய வெக்காபுலரி, ஒரு புதிய வார்த்தை. பாருங்க, சிடுன்னு ஒரு பார்வை பார்ப்போம்ல, கடுக்கடுப்பான தோற்றத்தோடு இருப்போம். நம்ம முகம் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? கற்பனை பண்ணி பாருங்களேன். யாரையாவது ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்கள நம்ம அந்த மாதிரி சிடுன்னு பார்ப்போம். எரிச்சலாக இருந்துச்சு, நம்ம சொல்கிறத விட அவங்க மாறுபட்டு செய்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள நம்ம ரொம்ப கோபமாக கடுகடுப்பான தோற்றத்தோட முகத்தை சுருக்கிக்கிட்டு பார்ப்போம்ல. அது நம்மளுடைய கோபம் அல்லது மோசமான மனநிலையை காட்டக்கூடிய ஒரு முகத்தோற்றம். அந்த தோற்றத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத கற்றுக்கலாமா? பாருங்க, ஸ்கவுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கவுல் 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 அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, லுக் ஆங்க்ரிலி அட், அதாவது கோபமாக பார்த்தல், அல்லது ஃப்ரௌனிங், முகத்தை சுழிச்சிக்கிட்டு முகத்தை சுருக்கிக்கிட்டு ரொம்ப கோபமாக பார்ப்போம்ல. ஒருத்தர் மேலே நம்மளுக்கு எரிச்சலாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும்போது அதை நம்ம ஸ்கவுல் அப்படின்ற இந்த வார்த்தையில் நம்ம சொல்லுவோம். அதாவது கோபம் அல்லது வெறுப்பை காட்டக்கூடிய முகபாவனையை தான் நம்ம ஸ்கவுல் அப்படின்ற வார்த்தையில் மீன் பண்ணுறோம். நம்ம ரொம்ப கோபமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம முகத்தை சுருக்கிப்போம் இல்லையா, அதை தான் ஸ்கவுல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ராணி ஸ்கவுல்ட் அட் த டூ மென் when they entered the house. ரெண்டு மனிதர்கள் அந்த வீட்டில் நுழையும் பொழுது அவங்கள பார்த்து ராணி ரொம்ப கோபமாயிடுறா. அவ முகத்தை சுழிச்சுக்கிட்டு வெறுப்பாக பார்க்குறா. அதை தான் நம்ம இந்த ஸ்கவுல்ட் அப்படின்ற சென்டென்ஸில் மீன் பண்ணுறோம். இரண்டு மனிதர்கள் வீட்டினுள் நுழைந்த போது ராணி அவர்களை முகம் சுழித்து சினத்துடன் கோபமாக பார்த்தாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸ்க்கு அதான் மீனிங். யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து முகத்தை சுழிச்சிட்டு வெறுப்போட கோபமாக உங்களை பார்க்குறாங்க, சிடுசிடுத்த பார்வையோட பார்க்குறாங்க, கடுப்பான தோற்றத்தோட உங்களை பார்க்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்கவுல் அப்படின்ற இந்த வார்த்தையில் மீன் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த ஸ்கவுல் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை யாராவது அந்த மாதிரி சிடுசிடுப்பான தோற்றத்தோட முகத்தை சுழிச்சிட்டு பார்த்தாலோ அல்லது நீங்கள் யாரையாவது ஒருத்தர் அப்படி பார்த்தாலோ இந்த வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி இங்கிலீஷில் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.